எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். அமெரிக்கா வரலாற்றில் முதல் முறையாக பைடன் நிர்வாகத்தில் நடந்த சிறப்பான சம்பவம். தடுப்பூசி மையங்கள் மூடப்படும், முதல் டோஸை பெறாதவர்களுக்கு பிரித்தானியா அரசு எச்சரிக்கை. ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா கொரோனா தடுப்பூசி நன்கொடை, ஐநா சபை பாராட்டு. இந்தியாவை சீண்டுவதால் ஏற்பட போகும் விளைவு வெளிப்படுத்தினார் தினேஷ் குணவர்தன. இலங்கைக்கு எதிரான பிரேரணை கனடாவில் விடுத்துள்ள அறிவிப்பு. முக்கிய பகுதியில் குறுக்கே சிக்கிக்கொண்ட பிரம்மாண்டமான சரக்கு கப்பல், உலக வர்த்தகம் முடங்கும் அபாயம். பிரித்தானியாவில் ஊரடங்கு விதிகளுக்கு எதிராக மீண்டும் போராட்டம், மேலும் 14 பேர் கைது. மீண்டும் அதிரடியை தொடங்கிய கிம் ஜாங் உன், அதிகரிக்கும் பதற்றம், ஜப்பானை நோக்கி ஏவுகணை ஏவிய வடகொரியா. பணிந்தது ஐரோப்பிய ஒன்றியம். பாரிஸ் ஜான்சனின் எச்சரிக்கையை தொடர்ந்து தடுப்பூசியை தடுப்பதாக விடுத்த மிரட்டலிலிருந்து பின்வாங்கியது. தலிபான் பயங்கரவாதிகளின் அணுகுமுறையில் எந்த மாற்றமும் காணப்படவில்லை. ஹம்துல்லா மொஹேப். அமெரிக்கா வரலாற்றில் முதல் முறையாக பைடன் நிர்வாகத்தில் நடந்த சிறப்பான சம்பவம். அமெரிக்கா துணை சுகாதார செயலாளர் பதவிக்கு திருநங்கை பெண்ணான டாக்டர் ரெச்சல் லெவின் நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்கா வரலாற்றிலேயே முதல் முறையாக ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகத்தில் இந்த நியமனம் நிகழ்ந்துள்ளது. இந்த நியமனத்துக்கு குடியரசுக் கட்சியினர் மத்தியில் கடுமையான எதிர்ப்பு இருந்த நிலையில் மசோதா செனட் சபையில் புதன்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது. ரெச்சல் லெவின் 52க்கு 48 என்ற ஆதரவு வாக்குகள் வித்தியாசத்தில் முதல் துணை சுகாதாரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் செனட்டால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் வெளிப்படையான திருநங்கை தனிநபராகவும் மிக உயர்ந்த தரத்தில் உள்ள முதல் திருநங்கை பெடரல் அதிகாரியாகவும் திகழ்கின்றார். லெவின் முன்னாள் பென்சில்வேனியாவின் சுகாதார செயலாளராக இருந்தார். அவர் மாநில மற்றும் பிராந்திய சுகாதார அதிகாரிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவராகவும் இருந்துள்ளார். தடுப்பூசி மையங்கள் மூடப்படும், முதல் டோஸை பெறாதவர்களுக்கு பிரித்தானியா அரசு எச்சரிக்கை. பிரித்தானியாவில் வருகின்ற திங்கட்கிழமை முதல் வெகுஜன தடுப்பூசி மையங்கள் தற்காலிகமாக மூடப்படும் என்று தேசிய சுகாதார சேவை அதிகாரிகள் கூறியுள்ளனர். அதனால் NHS புதிய நியமனங்களை ஏற்பதை நிறுத்திக் கொள்வதற்குள் 50 வயதுக்கு மேற்பட்ட மக்கள் அல்லது மருத்துவ ரீதியாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் உடனடியாக முன்பதிவு செய்து தங்களுக்கான முதல் டோஸை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 50 அல்லது அதுக்கு மேற்பட்ட வயதுடைய எவரும் இங்கிலாந்துக்கான தேசிய முன்பதிவு முறையை பயன்படுத்தி மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு முன்னர் ஆன்லைனில் முதல் டோஸுக்கு முன்பதிவு செய்யலாம். 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் மருத்துவ ரீதியாக பாதிக்கப்படக்கூடியவர்களும் சமீபத்திய வழிகாட்டுதலின் கீழ் தடுப்பூசிக்கு தங்களை பதிவு செய்து கொள்ளலாம். தடுப்பூசி விநியோக தடை ஏப்ரல் முழுவதும் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் வெகுஜன தடுப்பூசி மையங்கள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சமயத்தில் 2வது டோஸ்களை வழங்க போதுமான தடுப்பூசி பங்குகள் இருப்பதை உறுதி செய்வதில் கவனம் செலுத்தப்படும் மற்றும் பல வெகுஜன மையங்களில் ஊழியர்கள் மீண்டும் பணியமர்த்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா கொரோனா தடுப்பூசி நன்கொடை, ஐநா சபை பாராட்டு. இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு கொரோனா தடுப்பூசிகளை நன்கொடையாக வழங்கியுள்ளது பாராட்டுக்குரியது. ஐநா சபை பொதுச் செயலாளர் அண்டானியா குட்ரோஸ், ஐநா ஆப்கானிஸ்தானின் உதவி மிஷன் திட்டத்தின் சிறப்பு பிரதிநிதியான டெபோரா லியான்ஸ் ஆகியோர் ஆப்கானிஸ்தானின் காபுல் நகரில் நிருபர்களிடம் கூறியதாவது: ஆப்கானிஸ்தானில் கொரோனா 2வது அலை எழுந்துள்ளது. விழிப்புடன் இல்லாவிட்டால் 3வது அலை ஏற்படக்கூடும். தடுப்பூசி போடும் பணி தற்போது தொடங்கியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு கொரோனா தடுப்பூசிகளை நன்கொடையாக வழங்கியுள்ளது பாராட்டுக்குரியது. அதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று கூறியுள்ளனர். சீனாவும் குறிப்பிட்ட அளவிலான தடுப்பூசிகளை ஆப்கானிஸ்தானுக்கு வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் ஐநா தூதர் TS திருமூர்த்தி கூறுகையில், ஆப்கானிஸ்தானில் பேரிடர் கால உணவு பாதுகாப்பின்மை ஏற்படக்கூடாது எனும் நோக்கில் இந்தியா மனிதாபிமான அடிப்படையில் 75,000 மெட்ரிக் டன் கோதுமை வழங்கியுள்ளது.
மேலும் கொரோனா பேரிடரை எதிர்கொள்ள 9,68,000 டோஸ் அளவு கோவாக்சின் தடுப்பூசி ஆப்கானிஸ்தானுக்கு வழங்க சம்மதித்துள்ளது. இதில் 5 லட்சம் டோஸ்கள் இந்தியா மானியமாக வழங்குகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆப்கானிஸ்தானில் 56,177 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதில் 2,466 பேர் மரணமடைந்துள்ளனர். இந்தியாவை சீண்டுவதால் ஏற்பட போகும் விளைவு வெளிப்படுத்தினார் தினேஷ் குணவர்தன. இந்தியாவை கடுமையாக விமர்சிப்பது இலங்கைக்கு மேலும் அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியா என்பது இலங்கையின் நட்பு நாடு. ஜெனீவாவில் இந்தியா எடுத்த தீர்மானம் இலங்கைக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் நாடு தற்போது சர்வதேச அழுத்தங்களை எதிர்நோக்கி வருகின்ற நிலையில் அரசாங்கத்தில் உள்ள பங்காளி கட்சி இந்தியாவை கடுமையாக விமர்சிப்பது இலங்கைக்கு மேலும் அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்தியாவால் இலங்கைக்கு தொடர்ந்தும் சோதனைதான் என அரசின் பங்காளி கட்சியான அமைச்சர் விமல் வீரவன்சவின் தேசிய சுதந்திர முன்னணி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு எதிரான பிரேரணை கனடாவில் விடுத்துள்ள அறிவிப்பு. ஜெனீவா மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற மனித உரிமைகள் தொடர்பான ஐநாவின் கண்காணிப்பு நடவடிக்கைக்கு உதவுவதாக கனடா அறிவித்துள்ளது. கனேடிய வெளிவிவகார அமைச்சர் மார்க் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகள் ஆகியவற்றை உறுதிப்படுத்த சர்வதேச சமூகத்தின் தொடர்ச்சியான ஆதரவை பிரதிபலிக்கும் வகையில் இந்த பிரேரணை நிறைவேற்றம் அமைக்கிறது. இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக சபை உறுப்பினர்களுடன் இணைந்து கனடா பணியாற்றியது. மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான சட்டத்தின் மீறல்கள் பற்றிய தகவல்களையும் ஆதாரங்களையும் சேகரிக்கவும், ஒருங்கிணைக்கவும், பகுப்பாய்வு செய்யவும், பாதுகாக்கவும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தை கட்டாயப்படுத்துவதன் மூலம் இலங்கையின் பொறுப்புக்கூறலை புதிய தீர்மானம் முன்வைக்கிறது. எனவே எதிர்கால பொறுப்புக்கூறல் செயல்முறைகளுக்கு இந்த ஆணை முக்கியமானதாக இருக்கும். இந்நிலையில் மனித உரிமைகள் தொடர்பான கடமைகளை நிலைநிறுத்தவும், தண்டனையை முடிவுக்கு கொண்டு வரவும், ஒரு விரிவான பொறுப்புக்கூறல் செயல்முறையை மேற்கொள்ளவும் கனடா இலங்கையை தொடர்ந்தும் வலியுறுத்தும். இந்த தீர்மானம் இலங்கைக்கு பாதுகாப்பான, அமைதியான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான ஒரு படியாகும் என்று சுட்டிக்காட்டிய அவர், இந்த இலக்கை நோக்கி செல்லும் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க கனடா தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். முக்கிய பகுதியில் குறுக்கே சிக்கிக்கொண்ட பிரம்மாண்டமான சரக்கு கப்பல், உலக வர்த்தகம் முடங்கும் அபாயம். சூயஸ் கால்வாயில் பிரம்மாண்டமான சரக்கு கப்பல் ஒன்று குறுக்கே சிக்கிக்கொண்டு நீர்வழித்தடம் முற்றிலுமாக முடக்கப்பட்டுள்ள நிலையில் உலக வர்த்தகமும் முடங்கும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உலகின் மிக முக்கிய கடல் வர்த்தக பாதையான சூயஸ் கால்வாயின் அவகிவன் என்ற வணிக கப்பல் குறுக்கே சிக்கிக் கொண்டுள்ளது. கால்வாயின் 2 பக்க கரைகளின் சுவர்களிலும் மோதியபடி பக்கவாட்டில் சிக்கிக்கொண்ட இந்த கப்பலால் செவ்வாய்க்கிழமை முதல் அந்த பாதையில் ஒட்டுமொத்த கப்பல் போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது. நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த விபத்து உலக வர்த்தகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும், சுயஸ் கால்வாய் ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து தூரத்தை கணிசமாக குறைக்கிறது என்றும் தெரிவித்துள்ளனர். மட்டுமின்றி இந்த திடீர் விபத்தினால் ஏராளமான சரக்கு கப்பல்கள் கால்வாயின் தென்பகுதியில் குவிந்து வருகின்றன. புதன் மாலை நேரம் வெளியான தகவலின் அடிப்படையில் சுமார் 100 சரக்கு கப்பல்கள் சுயஸ் கால்வாய் வழியாக கடந்து செல்ல காத்து கிடக்கின்றன. மேலும் இந்த அணிவகுப்பால் அந்த கடல் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அதனை சர்வதேச கடல் வர்த்தகத்திலும் சுமார் 12% சுயஸ் கால்வாய் வழியாக செல்கிறது. பிபிசியின் கூற்றுப்படி ஒரு நாளைக்கு சராசரியாக 50 கப்பல்கள் மொத்தம் 1 பில்லியன் டன் சரக்குகளுடன் கால்வாயை கடந்து செல்கின்றன. சீனாவிலிருந்து நூற்றுக்கணக்கான கண்டெய்னர்களுடன் புறப்பட்ட எவர்கிரீன் சரக்கு கப்பல் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 7:40 மணியளவில் சுயஸ் கால்வாய் வழியாக நெதர்லாந்தின் ராட்டர்டாமுக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று வீசிய பலத்த காற்றால் கப்பல் கட்டுப்பாட்டை இழந்து முன்பக்கம் கால்வாயின் வடக்கு பக்க சுவற்றின் மீது மோதியது. அடுத்த கணமே கப்பலின் பின்பக்கம் மேற்கு திசையில் இழுத்து தள்ளப்பட்டு மற்றொரு பக்க சுவரில் மோதி நின்றது. கப்பலை மீட்டெடுத்து நிலைமையை சரி செய்ய தொடர்ந்தும் முயற்சித்து வருவதாகவும், கப்பல் மோதியிருக்கின்ற கால்வாயின் 2 பகுதிகளிலும் தோண்டி மணலை அப்புறப்படுத்தி மீட்டெடுக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் சுயஸ் நிர்வாகம் கூறியுள்ளது.
இதனிடையே கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களை ஏற்றி செல்கின்ற 20க்கும் மேற்பட்ட எண்ணெய் டேங்கர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பிரித்தானியாவில் ஊரடங்கு விதிகளுக்கு எதிராக மீண்டும் போராட்டம், மேலும் 14 பேர் கைது. இங்கிலாந்தில் உள்ள பிரிஸ்டல் நகரில் போராட்டம் ஈடுபட்டவர்களில் மேலும் 14 பேரை போலீசார் இன்று கைது செய்துள்ளனர். ஊரடங்கு விதிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதன்கிழமை சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் நகரத்தின் மையப்பகுதியில் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கில் த பில், ஷேம் ஆன் யூ என அரசாங்கத்துக்கு எதிராக கோஷமிட்டனர். மேலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் யாரும் சமூக இடைவெளியை பின்பற்றவில்லை, முகக்கவசம் அணியவில்லை என கூறப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் கடந்த ஒரு வருடமாக கடுமையான தேசிய ஊரடங்கை அமுல்படுத்தப்பட்டுள்ளது. அதன் கட்டுப்பாடுகள் தற்போது தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2 பேருக்கு மேல் வீட்டுக்கு வெளியே யாரும் ஒன்று கூட அனுமதி இல்லாத நிலையில் கொரோனா கட்டுப்பாடுகளை மீறியதற்காக போராட்டக்காரர்களை கலைந்து செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசுக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் வன்முறை கையாளப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் 14 பேரை விதிமுறைகளை மீறியதாக குற்றத்துக்காக கைது செய்துள்ளதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. மீண்டும் அதிரடியை தொடங்கிய கிம் ஜாங் உன், அதிகரிக்கும் பதற்றம், ஜப்பானை நோக்கி ஏவுகணை ஏவிய வடகொரியா. வடகொரியா ஜப்பான் கடலில் தொலைதூரம் பாயும் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி சோதனை மேற்கொண்டதாக அமெரிக்கா, ஜப்பான் நாடுகள் தெரிவித்துள்ளன. ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய 2 நாடுகளும் வடகொரியாவின் ஏவுகணை சோதனைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அமெரிக்கா ஜனாதிபதியாக பைடன் பதவியேற்ற பின்னர் வடகொரியா நடத்தும் முதல் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானத்தின்படி ஆயுதங்கள் மூலம் அச்சுறுத்துவதாக கருதி ஏவுகணை சோதனை மேற்கொள்ள வடகொரியாவுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்னர் மஞ்சள் கடலில் குறுகிய தூரம் சென்று தாக்கக்கூடிய பாலிஸ்டிக் அல்லாத ஏவுகணையை சோதனை செய்து பரபரப்பை ஏற்படுத்திய வடகொரியா தற்போது தொலைதூரம் பாயும் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சோதனை செய்துள்ளது. ஜப்பான் தனது பிராந்திய கடலுக்குள் ஏவுகணை பாகங்கள் விழவில்லை என்று தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனைகள் வடகொரியாவின் சட்டவிரோத ஆயுத திட்டம் அதன் அண்டை நாடுகளுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் ஏற்படுத்துகின்ற அச்சுறுத்தலை காட்டுகிறது என்று அமெரிக்க ராணுவத்தின் இந்தோ பசிபிக் தளபதி தெரிவித்துள்ளார். பணிந்தது ஐரோப்பிய ஒன்றியம். பாரிஸ் ஜான்சனின் எச்சரிக்கையை தொடர்ந்து தடுப்பூசியை தடுப்பதாக விடுத்த மிரட்டலிலிருந்து பின்வாங்கியது. பிரித்தானியாவுக்கு மட்டும் கொரோனா தடுப்பூசி கிடைக்கிறது, எங்களுக்கு கிடைக்கவில்லை, ஆகவே மொத்த தடுப்பூசி ஏற்றுமதியையும் தடுத்து விடுவோம் என சிறுபிள்ளைத்தனமாக மிரட்டிக் கொண்டிருந்த ஐரோப்பிய ஒன்றியம் சற்று கீழே இறங்கி வந்துள்ளது. பிரச்சினை என்னவென்றால் அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசி பல்வேறு மையங்களில் தயாரிக்கப்படுகிறது. அவற்றில் ஒன்று பெல்ஜியத்தில் உள்ளது. பெல்ஜியத்தில் தயாரிக்கப்படுகின்ற தடுப்பூசி ஐரோப்பிய ஒன்றியம் வழியாகத்தான் பிரித்தானியாவை சென்றடைய முடியும். ஜனவரியில் பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் உள்ள தடுப்பூசி தயாரிப்பு மையங்களில் தயாரிப்பில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அஸ்ட்ராசெனேகா நிறுவனம் பிரித்தானியாவுக்கு தடுப்பூசி விநியோகிக்க வேண்டியிருப்பதால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கொடுக்க வேண்டிய தடுப்பூசி டோஸ்களின் அளவை குறைக்க வேண்டியுள்ளது என்று கூறியிருந்தது. இதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் பக்கத்திலிருந்து எதிர்ப்பு உருவானது. அஸ்ட்ராசெனேகா நிறுவனம் தான் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் செய்துள்ள ஒரு ஒப்பந்தத்தில் பிரித்தானியாவுக்கு தான் தடுப்பூசியில் முன்னுரிமை என ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் எங்கள் நாட்டில் தயாரிக்கின்ற தடுப்பூசி எங்களுக்கு கிடைக்காமல் எப்படி பிரித்தானியாவுக்கு மட்டும் கொடுக்கப்படலாம் என வரைந்து கட்டிக்கொண்டு சண்டைக்கு வந்துவிட்டனர் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் தலைவர்கள். நாங்கள் நினைத்தால் மொத்த தடுப்பூசி ஏற்றுமதியையும் தடுத்து விடுவோம் என தாதா போல மிரட்டல் விடுத்தார் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவரான உர்சுலா. அவருக்கு ஆதரவு தெரிவித்தவர்களில் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் மற்றும் ஜெர்மன் சான்சலரான ஏஞ்சலா அடக்கம். ஆனால் இதில் இன்னும் ஒரு வேடிக்கை என்னவென்றால் ஏற்கனவே பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு வழங்கப்பட்ட தடுப்பூசிகளில் பாதியைத்தான் அவர்கள் மக்களுக்கு செலுத்தியிருக்கின்றார்கள். அப்படி பார்த்தால் தடுப்பூசி திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திக் கொண்டிருப்பதால் பிரித்தானியா மீதான பொறாமையால் வீம்புக்கென்றே அவர்கள் அப்படி மிரட்டுவதாக தெரிகிறது.
நேற்று பிரித்தானியாவுக்கு அனுப்புவதற்காக பல மில்லியன் டோஸ்கள் தடுப்பூசியை தயாரிப்பதாக தவறாக சந்தேகப்பட்ட இத்தாலி அதிகாரிகள் திடீரென அதிரடியாக அஸ்ட்ரஜெனெகா தடுப்பூசி தயாரிக்கும் மையம் ஒன்றிற்குள் நுழைந்தார்கள். ஆனால் அங்கு தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருந்த 29 மில்லியன் டோஸ் தடுப்பூசியும் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் 3வது உலக நாடுகளுக்காகத்தான், பிரித்தானியாவுக்கு அல்ல என்பது தெரியவரவே வெட்கத்துடன் தலையை தொங்க போட்டுக்கொண்டு திரும்பியுள்ளார்கள் ரெய்டில் ஈடுபட்ட அதிகாரிகள். ஒரு பக்கம் பிரான்சும் ஜெர்மனியும் ஐரோப்பிய ஆணையத்தின் மிரட்டலுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் இன்னொரு பக்கம் அயர்லாந்து இது கீழ்த்தரமான நடவடிக்கை என்று ஐரோப்பிய ஒன்றியத்தை விமர்சித்துள்ளது. அத்துடன் இணைந்து பெல்ஜியம், நெதர்லாந்து, போலாந்து, பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளும் ஐரோப்பிய ஆணையத்தின் நடவடிக்கை குறித்து கவலை தெரிவித்துள்ளது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிரித்தானியா பிரதமரான பாரிஸ் ஜான்சன் உயிர்காக்கும் தடுப்பூசி விநியோகத்தை தடுப்பதால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நட்பெயருக்கு நீண்டகால அவப்பெயர் ஏற்படும் என்றும் சர்வதேச நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் முதலீடு செய்வதை தடைப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் பிரித்தானிய சுகாதார செயலாளர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடுப்பூசி ஏற்றுமதி தடை திட்டம் முட்டாள்தனமானது என்றும் அதனால் நெருங்கிய நட்பு நாடான பிரித்தானியாவுடனான ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறவில் பல ஆண்டுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் விமர்சித்து இருந்தார். இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் சற்று கீழிறங்கி வந்துள்ளது. பிரித்தானியா எச்சரிக்க சக உறுப்பு நாடுகள் ஒத்துழைக்க மறுக்க வேறு வழியில்லாமல் எல்லோருக்கும் நன்மை உண்டாகும் வகையில் தடுப்பூசி பிரச்சினைக்கு தீர்வு காணலாம் என பிரித்தானியாவுடன் இணைந்து அறிக்கையொன்றை வெளியிட சம்மதித்துள்ளது ஐரோப்பிய ஆணையம். தலிபான் பயங்கரவாதிகளின் அணுகுமுறையில் எந்த மாற்றமும் காணப்படவில்லை. ஹம்துல்லா மொஹீப். தலிபான் பயங்கரவாதிகளின் அணுகுமுறையில் எந்த மாற்றமும் காணப்படவில்லை என்று ஆப்கானிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஹம்துல்லா மொஹீப் தெரிவித்துள்ளார். தலிபான் பயங்கரவாதிகளின் அணுகுமுறையில் எந்த மாற்றமும் காணப்படவில்லை. இது தொடர்பாக மேலும் பேசிய அவர், ஆப்கானிஸ்தான் அரசின் அமைதி பேச்சுவார்த்தை குழு தலிபான் பயங்கரவாதிகளின் அணுகுமுறையில் எந்த மாற்றத்தையும் காணவில்லை. இது அமெரிக்கா படையெடுப்புக்கு முன்பு அவர்கள் ஆட்சியில் இருந்த போது இருந்ததை விட மிகவும் வித்தியாசமாக தெரியவில்லை என்று ஹம்துல்லா மொஹீப் தெரிவித்துள்ளார்.